ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போற்று. இன்றைய தினம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 243வது மாதாந்திர கருத்தரங்கிலே அடியேன் பங்கு கொண்டு ஒரு சிறு ஜோதிட உரை நிகழ்த்துவதற்கான இனிய வாய்ப்பை உருவாக்கி தந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மிகவும் பணிவான முறைகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னிலையிலே மரியாதைக்குரிய தனகோடி ஐயா அவர்கள் எடைப்பாடியிலே இருந்து வருகின்றிருக்கின்றார். அவர்களுக்கு முன்னாலெல்லாம் பேசுகின்ற பெரும் பாக்கியத்தை அடியனுக்கு இறைவன் இன்று கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய ஜெகநாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையிலே பேசும் பொழுது எல்லாமே ஆரம்பத்தில் இருந்து பழையதிலிருந்து தான் புதியதை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்திக்கு இணக்கமாக ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இன்றைய தினம் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஒரு முறையானது இன்று விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இன்று விஞ்ஞானபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நான் அதை குறித்து ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களிலே அபிஷேக பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஒருவர். அந்த அபிஷேக பாண்டியனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த மதுரை மாநகருக்கு ஒரு சித்தர் பெருமான் வருகிறார். அந்த சித்தர் பெருமான் பல்வேறு விதமான ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்றார். அந்த மக்கள் எல்லாம் மன்னனிடம் சென்று அபிஷேக பாண்டியனை வணங்கி, ஐயா, நம்முடைய நாட்டிற்கு ஒரு சித்தர் ஒருவர் வந்திருக்கின்றார். அந்த சித்தர் பெருமான் பல்வேறு நிகழ்வுகளை நமக்கெல்லாம் காட்டி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை மன்னனிடத்திலே எடுத்து சொல்கின்றார். மன்னன் காவலாளிக்கு கட்டளையிடுகின்றான். அந்த சித்தர் பெருமானை அழைத்து வா என்று மன்னன் பெருமான் கட்டளையிடுகின்றான். மன்னன் பெருமான் கட்டளையிட்டாலும் கூட சித்தர் பெருமான் என்ன சொல்கின்றார், உங்களுடைய மன்னனிடம் எனக்கு வேலை இல்லை, ஆனால் உங்கள் மன்னனுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அடியேனை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்று அந்த சித்தர் ஒரு கட்டளை சொல்லுகின்றார். சொன்ன உடனே மன்னனிடத்தை போய் சொன்ன உடனே அந்த சித்தரை காண வேண்டும் என்று மன்னரும் வருகின்றார். அந்த மன்னர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த சித்தர் பெருமானிடத்தை பார்த்து, அவர் அந்த கோயிலே அமர்ந்திருக்கின்றார். சித்தர் பெருமானே, எனக்கு பக்கத்திலே ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கிறார். அவர் கையிலே கரும்பு ஒன்று இருக்கிறது. அந்த கரும்பை அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கற்சிற்பங்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த கற்சிற்பங்களை எல்லாம் உயிர் பெற்று வருவதை போன்ற ஒரு பாவனை எல்லாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மன்னன் என்ன செய்கின்றான், அந்த சித்தரை பார்த்து, சித்தர் பெருமானே, இந்த கரும்பை இந்த கல்யாணைக்கு கொடுத்து உண்ணச் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். சொன்ன உடனே சித்தர் பெருமான் தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி, ஏன்னா வந்திருக்கக்கூடிய சித்தர் பேராற்றல் படைத்தவர், ஆகையினாலே சித்தர் பெருமான் தன்னுடைய ஆற்றல் முழுமையும் பயன்படுத்தி அந்த யானையை உயிர் வரச் செய்து அந்த கரும்பை அந்த யானைக்கு கொடுக்கின்றார். இதை பார்த்த அந்த அபிஷேக பாண்டிய மன்னன் சரணாகதி அடைந்து விடுகின்றார்.
சித்தர் பெருமானுடைய திருப்பாதங்களிலே வணங்கி, பெருமானே, அடியனுக்கு நெடுநாட்களாக குழந்தை வரம் இல்லை, எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று கேட்கின்றார். அதை போலவே அவருக்கு சில நாட்கள் கழித்து அந்த மன்னவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. பிறந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்க்கின்றார். அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டுகின்றார். என்ன பெயர் சூட்டுகின்றார் என்று சொன்னால் விக்கிரமன் என்று நினைக்கிறேன். நான் பார்க்கணும், ஏன்னா அந்த குழந்தையினுடைய பேர் மறந்து போயிடுச்சேன். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு விக்கிரமனாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று முந்தானத்தை யூடியூப்பில் பார்த்தேன், இப்போ மறந்து போச்சு. ஏன்னா அந்த குழந்தை மிக சிறப்பாக வருவதற்கு இந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஐ தான் இன்றைக்கி கண்டுபிடிக்கல, எதையும் யாரும் எதையும் கண்டுபிடிக்கல. நமக்கெல்லாம் முன்னோர்கள் கண்டுபிடித்ததை நாம் தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று மரியாதைக்குரிய ஜெகநாதன் ஐயா சொன்னதை வலியுறுத்தி சொல்வதற்காக இப்பொழுது இந்த கருத்தை முன்வைத்திருக்கேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, ஜோதிடத்திலே எத்தனையோ முறைகள். நம்முடைய மரியாதைக்குரிய ஆறுமுக ஐயா வந்திருக்கார். கேபி ஜோதிடமா அக்கு வேற ஆணி வேறையாக பிரித்து போட்டுருவார். தனக்கோடி ஐயா வந்திருக்கார். மரியாதைக்குரிய தனக்கோடி ஐயா பாரம்பரிய முறைகளை தன்னுடைய புலமையை வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள் நிறைந்த சபை இது. இந்த புனிதமான சபையிலே அடியேன் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு ஜோதிடத்தை பற்றி 2 கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த மரபணு ஜோதிடத்தை அடியேன் பின்பற்றுவதற்கு காரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர். அவர் இந்த மரபணு ஜோதிடத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆய்வின் வெளிப்பாட்டால் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது அடியனை கவர்ந்தது. அந்த அடிப்படையிலே அவருடைய கருத்துக்கள் 2 சொல்ல ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது அடிப்படையான செய்திகள் என்று சொன்னால் 27 நட்சத்திரம் தான். கேபியில் பயன்படுத்தினாலும் 27 நட்சத்திரம் தான். பாரம்பரியத்தில் பயன்படுத்தினாலும் இந்த 27 நட்சத்திரம் தான். ஏஎல்பியில் பயன்படுத்தினாலும் இந்த 27 நட்சத்திரங்கள் தான். இந்த 27 நட்சத்திரங்கள் நமக்கு மூலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மூலமாக இருக்கக்கூடிய இந்த 27 நட்சத்திரங்களை இந்த மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய இந்த வகைக்கு ஒரு 8 வகை கர்மாக்களை பயன்படுத்தி கர்மாக்களுக்காக இந்த 27 நட்சத்திரங்களையும் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். நாம் வாரத்தினுடைய நாட்கள் 7 நாட்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று 7 நாட்களை சொல்லுவோம். அந்த 7 நாட்களோடு ராகுவையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தம் 8 ஆயிட்டு. இந்த 8க்கும் உரிய நட்சத்திரங்களை 27 நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பிரித்து கொடுக்கும் பொழுது சூரியனுக்கு ஒரு 4 நட்சத்திரம், சூரியனுக்கு ஒரு 4 நட்சத்திரம், அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்கள், கர்ம பதிவிற்கு உரிய நட்சத்திரங்கள். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். ரோகிணி, உத்திரம், பூராடம். ரோகிணி, உத்திரம், பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம். மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். திருவாதிரை, சித்திரை, திருவோணம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்.
புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். பூசம், விசாகம், சதயம் 27 நட்சத்திரம் வந்திருக்கும். பூசம், விசாகம், சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இது பொதுவாக இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களுடைய குழந்தைகள் பிறந்திருப்பார்கள். உதாரணமாக யாராவது இப்போ உதாரணமாக அடியனுடைய நட்சத்திரம் ரேவதி, எனக்கு ஜாதகம் இல்லை. என்னுடைய குடும்பத்திலே செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்டவர்கள் மிகுதியாக இருப்பார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 நிலைகளில் அதை பார்க்க வேண்டும். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம். ஏன்னா ஒருத்தருக்கு லக்னம் இருக்கும், அந்த லக்னம் ஒரு நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கும். அது எந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரத்தை அவசியம் பார்க்க வேண்டும். இது முதல். லக்ன அதிபதி ஒருத்தர் இருப்பார். அந்த லக்ன அதிபதி ஒரு நட்சத்திரத்திலே பிறந்திருப்பார். அவர் எந்த நட்சத்திரத்திலே வாங்கியிருக்கிறார், லக்ன அதிபதி எந்த நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார் என்பதை பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஜென்ம நட்சத்திரம் சந்திரன். சந்திரன் என்ற நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும். இந்த 3ஐயும் அவசியம் பார்க்க வேண்டும். இந்த 3ஐயும் அவசியம் பார்க்க வேண்டும். இதை தொடர்ந்து பல செய்திகள். என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர், மரியாதைக்குரிய இளம்பிள்ளை ஜோதிடர் மரியாதைக்குரிய கணேசன் ஐயா அவர்கள் அடியனுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஒன்று வைத்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இந்த சனிக்கர்மாவை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னார். இந்த சனிக்கர்மாவை பற்றி சொல்லுங்கங்கும்போது அடியனை நான் நினைத்து கொண்டேன். ஏனென்று சொன்னால், அடியனுடைய நட்சத்திரம் ரேவதின்னு உங்களுக்கு முதலே சொன்னேன். அந்த ரேவதியிலே கிரகங்கள் பிறந்திருக்கின்றன. அந்த பிறந்த கிரகங்களிலே ரேவதியிலே பிறந்த நட்சத்திரம் சனி. ஆகையின் காரணத்தினாலே இந்த சனியை பற்றி பேசுவதற்கு அடியனிடம் அந்த கருத்தை சொன்னதற்கு ஏற்புடையதாக இருந்த காரணத்தினால் அடியன் சனியை பற்றி 200 வார்த்தைகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சனியினுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரங்கள் நீங்கள் இப்படி எழுதியிருப்பீர்கள். 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் வரிசைப்படுத்தி எழுதியிருப்பீங்க. அதில் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த சனியினுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். கடுமையான உழைப்பு, தொடர்ந்து 2 நாள், தொடர்ந்து 3 நாள் கூட கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். அவர்கள் படுத்தால் நெடுநேரம் தூங்குவார்கள். அதுவும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணம். அதாவது பல மணி நேரம் படுத்து தூங்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்களால் கடுமையாக தொடர்ந்து 2-3 நாள் தொடர்ந்து வேலை செய்யவும் முடியும், தொடர்ந்து தூங்கவும் முடியும். ஆகையினால அந்த சனியினுடைய கர்ம பதிவு பெற்றவருடைய குணம் அது, அவருடைய அமைப்பு அப்படி இருக்கும். அதே நேரத்தில் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய காரியத்தை, இது ரொம்ப முக்கியமாக நினச்சிங்களேன், மற்றவர்கள் செய்ய தயங்கும் காரியத்தை மிக லாபகமாக எளிமையாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இந்த சனியினுடைய கர்ம பதிவை பெற்றவர்கள். அதே நேரத்தில் நம்முடைய தமிழிலே ஒரு பாடல் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். அந்த பாட்டை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மெய் வருத்தம் பாரார், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், பசி நோக்கார், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், தூங்க மாட்டாங்க, கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த கர்மம்னா சனிமுகம், நம்ம சனீஸ்வரனை கர்மகாரகன்னு சொல்லுவோம். ஆகையினாலே கர்மமே கண்ணாயினார் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலானது இந்த சனியினுடைய கர்ம பதிவிற்காகவே பாடப்பட்ட பாடலை போல தோன்றுகிறது என்று அடியெடுக்கப்படுகிறது. ஆகையினால அதை ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன்.
எனக்கு அப்படி பட்டதுனால சொல்கிறேன். அதனால் அந்த சனியினுடைய குணாதிசயத்தை பெற்றவர்கள் இந்த பாடலுக்கு பொருத்தமுடையவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு நற்செய்தியை சொல்லிக்கொண்டு, இது சனியை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு 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 செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் முதலே சொல்லிட்டேன். சில கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. சில குடும்பத்திலே அப்போல்லாம் பூ நடக்குது. அப்போல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு குடும்பத்தில் 2-3 திருமணங்கள் ஒருவருக்கு நடக்கும். யாருக்கு அந்த மாதிரி 2 திருமணங்களும் 2க்கு மேற்பட்ட திருமணங்களும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மரபணு ஜோதிட ரீதியாக ஏதாவது செய்திகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த மரபணு ஜோதிடத்தில் ஒரு 3 நட்சத்திரங்கள் சொல்கிறாங்க. அந்த 3 நட்சத்திரங்களில் ராகுனுடைய கர்ம பதிவு கொண்ட ஒரு நட்சத்திரம், ராகுனுடைய கர்ம பதிவை கொண்ட ஒரு நட்சத்திரம் அது பூசம். அதே நேரத்தில் சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட ஒரு நட்சத்திரம் அது ஆயில்யம், அதே ஆயில்யம். அதே நேரத்தில் இன்னொரு நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் புரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தையும் கொஞ்சம் மனசில் வச்சுங்க. பூசம், ஆயில்யம், புரட்டாதி. இந்த பூசம், ஆயில்யம், புரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் இருதார தோஷத்தை, இருதார அமைப்பை வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படியே வழங்கணும்னா அந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பெல்லாம் இருக்கணுமில்ல. ஆனால் அந்த குடும்பத்தில் இந்த நட்சத்திரங்கள் வலுத்திருக்கும். இப்போ புனர்பூசம் அப்படின்னு சொன்னால் இருதார தோஷங்கிறீங்களே, புனர்பூசம் ஏகப்பத்தினி விரதம் இல்லையா, ராமனுடைய நட்சத்திரம் நாடு தானே, அது இருக்கும். அது அவருடைய ஜாதகத்துக்கு அது அமைப்பாக இருக்குது. இங்கே நம்ம அதை ஒன்றும் கவனிக்கணும். புனர்பூசம்னு சொல்கிறீங்களே, இருதார தோஷத்துக்கு சனியினுடைய கர்மாவுக்கு தான் புனர்பூசம். சாரி, இங்கே கொண்டு வரல. இங்கே ஆயில்யம், பூசம், ஆயில்யம், புரட்டாதி மறந்து போய் சொல்லி அங்கே கனெக்ட் பண்ணிட்டேன், தவறாக நினச்சக்கூடாது. இந்த 3 நட்சத்திரங்களும் இருதார தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த இருதார தோஷத்திலே இந்த பூசம் என்று சொல்லக்கூடியது அங்கீகரிக்கப்பட்ட திருமணம். நம்ம தாத்தாக்கள் நடந்திருக்கும். ஊரு கூடி சபையில் உட்காந்து நல்ல விதமாக அட்சதைகள் போட்டு ஆசீர்வதித்து வாழ்த்துக்கள் கூறி செய்யக்கூடிய திருமணம் ஒரு திருமணம், 2 திருமணம், 2 திருமணத்துக்கு மேலும் கூட. அது இந்த பூச நட்சத்திரம் மட்டும். ஆனால் இந்த சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய இந்த ஆயில்யமும் புரட்டாதியும் சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக இருக்கும். அங்கீகரிக்கப்படாமல் ஒருவரோடு ஒருவர் இணைந்து சந்தோஷமாக வாழக்கூடிய திருமணமே செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த ஜாதகம் கொடுக்கும். புரட்டாதியும் ஆயில்யம். ஆகையினால ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? லக்னம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம். இங்கே லக்னம் என்று சொன்னால் ஜாதகர், 7ஆம் பாவம் என்று சொன்னால் கலத்திரம். இங்கே 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. அதே நேரத்தில் 1ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடர்பில் இருக்கணும். அதே நேரத்தில் 1ஆம் பாவம் 7ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பில் இருக்கணும். இந்த 12ஆம் பாவம் தொடர்பில் இருக்கணும்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் பாவம் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. அதே நேரத்தில் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவாதிபதி, அவரோட கிரகம் குரு சேரணும். ஏன் சார் குரு சொன்னீங்க, மற்ற கிரகங்கள்லாம் சொல்லாமல் குரு மட்டும் சொல்லிக்கிங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவானவர் பிறந்த நட்சத்திரம் பூசம். குருவானவர் பிறந்த நட்சத்திரம் பூசம். அந்த பூசம் கொடுக்கக்கூடியது ராகுனுடைய கர்மப்பதிவு. ஆகையின் காரணத்தினால் 1ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவாதிபதி குரு இந்த இணைவுகள் இருந்தாலும் இருதாரத்துக்கு அமைப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் 1ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவாதிபதியோட கேது இணையணும்.
கேதுவை ஏன் சார் சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அல்லவா? அந்த கேதுவை சொன்னதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேதுவானவர் ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தார். ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்து சூரியனுடைய கர்ம பதிவை பெற்ற காரணத்தினால் அந்த அமைப்பை அவர் கொடுக்கிறார். 1 7 12, 1 7 கேது, 1 7 9, 1 7 குரு. இந்த அமைப்பு இருந்தால் இருதார அமைப்பு ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஐயா அவர்களுக்கு திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சிகளின் சங்க தலைவர் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார். இன்னும் கொஞ்சம்